நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாங்க. மல்லிகைப்பூ செடி தான். அந்த செடிகளில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ரொம்ப விரும்பி நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பூ பூக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலைகள் மட்டும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். பூக்கள் வந்து கொடுக்காது இல்லையா? அதுக்கு நான் சொல்லித்தர மாதிரி இந்த மாதிரி 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செடிகளில் இருக்க இலைகளை எல்லாத்தையுமே உருவி எடுத்து நம்ம அந்த செடிகளோட அடியிலேயே வந்துட்டு போட்டு விட்டுறணும். பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த செடிகளில் எவ்வளோ இலைகள் பூக்களோடு இருந்து பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறமா எல்லா இலைகளும் இந்த மாதிரி உருவி எடுத்துடணும். உருவி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கிளைகளுக்கு அடியிலையுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல திலுப்பு வச்சுருக்கும். உங்களால் அதை நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நுனிகளுக்கு கீழேயுமே வந்துட்டு நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னா 2 கிளைகளாக வந்துட்டு பிரியும். நீங்கள் மேலே இருக்க அந்த இலைகளோடு நம்ம கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் நல்லா பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் திலுப்பு வச்சுருக்கும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ செடியை நல்ல ஒரு சன்லைட்டில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல இலைகள் வந்து பூக்கள் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வெயிலில் வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இப்படியே தான் இருக்கும். நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் செடியில் வந்துட்டு எப்பயுமே பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களால் நல்லா பார்க்க முடியும். அந்த கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு சூட்ஸ் வந்து புதுசாக வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக திலுப்பு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உங்களாலே அதை பார்க்கவும் முடியும் இல்லையா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டன்.